வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். மத்திய நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் இந்திய தர நிர்ணய அமைவன பங்குதாரர்களின் மாநாடு புதுச்சேரியில் நடைபெற்றது. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசிற்கு எதிராக இலை மறைவு, காய் மறைவு வேலைகளை செய்யும் அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது தலைமைக்கு புகார் தெரிவித்துள்ளதாகவும் அவர்களுடன் பிஜேபியினர் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக் கூடாது எனவும் பிஜேபியின் தலைவர் ராமலிங்கம் எச்சரித்துள்ளார். நாட்டின் 2.0 ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தால் மக்களிடம் வாங்கும் சக்தி கூடும் என்று புதுவை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். மத்திய நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் இந்திய தர நிர்ணய அமைவன பங்குதாரர்களின் மாநாடு புதுச்சேரியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு கவர்னர் கைலாசநாதன் மாநாட்டினை தொடங்கி வைத்து உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் தர நிர்ணய அமைவானத்தின் சென்னை கிளையின் முதுநிலை இயக்குநர் மற்றும் தலைவர் திரு SD தயானந்த், புதுச்சேரி மாநில தொழில் நிறுவனங்களின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசிற்கு எதிராக இலை மறைவு, காய் மறைவு வேலைகளை செய்யும் அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது தலைமைக்கு புகார் தெரிவித்துள்ளதாகவும் அவர்களுடன் பிஜேபியினர் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக் கூடாது எனவும் பிஜேபியின் தலைவர் ராமலிங்கம் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக தேசிய செய்தி தொடர்பாளர் கேசவன் மற்றும் பாஜகவின் மாநில தலைவர் ராமலிங்கம் ஆகியோர் பாஜக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது பேசிய தலைவர் ராமலிங்கம், பாஜக ஒருபோதும் இரண்டாம் தாரம் அரசியல் செய்ய விரும்பாது. தேசிய ஜனநாயக கூட்டணி அரசிற்கு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன் மற்றும் சிவசங்கரன் ஆகியோர் ஆதரவாக இருந்தார்கள். தற்போது அவர்கள் அரசிற்கு எதிராக செயல்படுவதால் அவர்களை எந்த நிகழ்ச்சிக்கும் அழைப்பது இல்லை, அவர்களுடன் எந்த தொடர்பும் இல்லை என்று குறிப்பிட்டார். மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவசங்கரன் மற்றும் அங்காளனுடன் பாஜகவினர் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக் கூடாது, அப்படி இருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். அமைச்சர் ஜான்குமார் செயல்பாடுகள் குறித்த கேள்விக்கு பதிலளித்த ராமலிங்கம், தேசிய ஜனநாயக கூட்டணி அரசிற்கு எதிராக இலை மறைவு, காய் மறைவாக சில வேலைகள் நடக்கிறது என்பதை தலைமைக்கு தெரிவித்து இருக்கிறோம். சார்லஸ் மார்டின் தலைமையில் நடைபெற்ற வணிகர்கள் மாநாட்டில் இவர்கள் கலந்து கொண்டது குறித்து தெரிவித்து உள்ளதாக ராமலிங்கம் பதிலளித்தார். சார்லஸ் மார்டினை வருங்கால முதல்வர் என்று அழைக்கிறார்கள். அப்படியென்றால் அவர்கள் எந்த அளவிற்கு ஊறிப்போய் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்ட ராமலிங்கம், நடிகர்கள் எல்லாம் அரசியலுக்கு வருகிறார்கள், அவர்களால் என்ன செய்ய முடியும் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மாநிலம் மீண்டும் வளர்ச்சியடைய வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதற்கு முன்னதாக பேசிய பிஜேபியின் தேசிய செய்தி தொடர்பாளர் கேசவன், அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு அமலுக்கு வந்துள்ளது. ஜிஎஸ்டி குறைத்து தீபாவளி பரிசு கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்து இருந்த நிலையில் நவராத்திரி பரிசாக கொடுக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது பொருளாதாரம் வளர்ந்த நிலையில் இருந்தது இல்லை. தற்போது உலகிலேயே வேகமாக வளர்ந்து பொருளாதாரத்தில் 4வது நாடாக இருக்கிறோம் என்று குறிப்பிட்டார். இப்பொழுது அமல்படுத்தப்பட்டுள்ள ஜிஎஸ்டி சீர்திருத்தம் என்பது நாட்டை பொருளாதாரத்தில் 3வது இடத்திற்கு எடுத்துச் செல்லும் என்று நம்பிக்கை தெரிவித்த அவர், இன்று அனைத்து விதமான பொருட்களின் விலை குறைந்து உள்ளது. அதற்கு ஜிஎஸ்டி சீர்திருத்தம் என்பது மிகப்பெரிய புரட்சி என்று குறிப்பிட்டார். புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டம் என்பது வைரஸ் கூட்டணி. இதை ஒழிப்பதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேலை என்றும் கேசவன் தெரிவித்தார். நாட்டின் 2.0 ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தால் மக்களிடம் வாங்கும் சக்தி கூடும் என்று புதுவை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். புதுவை அரசின் வணிக வரித்துறை சார்பில் அடுத்த தலைமுறைக்கான சேவை வழங்கும் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் என்றும் தலைப்பில் வர்த்தக மற்றும் தொழில் கூட்டமைப்பு மற்றும் ஜிஎஸ்டி தொழில் வல்லுநர்களுடன் கலந்துரையாடல் கூட்டம் தனியார் உணவு விடுதியில் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. அதை தொடங்கி வைத்த அமைச்சர் லட்சுமி நாராயணன் பேசியபோது, உலக நாடுகளில் வரி விதிப்பில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. நம் நாட்டில் ஜிஎஸ்டி வரி வருவாய் கடந்த 4 ஆண்டுகளில் ரூபாய் 14 லட்சம் கோடியில் இருந்து 2 மடங்காக உயர்ந்து ரூபாய் 22 லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளது. இருப்பினும் மக்கள் மீது கூடுதல் சுமை விதிக்க வேண்டாம் என்று கருதி நம் நாட்டின் பாரத பிரதமர் மோடி தீபாவளி பரிசாக ஜிஎஸ்டி 2.0 சீர்திருத்தத்தை கொண்டு வந்துள்ளார். சாதாரண மக்கள் பயன்படுத்தும் எல்லா பொருட்களிலும் ஜிஎஸ்டியில் வரி குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்சூரன்ஸ் முறையில் முற்றிலுமாக வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்த நடவடிக்கையால் மக்களிடம் சேமிப்பு அதிகரிக்கும். அதனால் அவர்களிடம் வாங்கும் சக்தியும் அதிகரிக்கும்.
இதனால் வியாபாரமும் அதிகரிக்கும். ஜிஎஸ்டி வரி குறைப்பால் புதுச்சேரிக்கு ரூபாய் 190 முதல் 200 கோடி இழப்பு ஏற்படும். இருப்பினும் வியாபாரம் அதிகரித்தால் வருவாய் அதிகமாக கிடைக்கும் என்றார் அமைச்சர் லட்சுமி நாராயணன். தலைமை செயலர் சரத் சவுகான் பேசுகையில், ஜிஎஸ்டி சீர்திருத்தம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. நம் நாட்டின் பிரதமர் மோடி கூறியதை போன்று இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களையே வாங்குவோம் என்றார். சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், மாநில வரிக்கான ஆணையர் மற்றும் செயலர் யாசின் எம் சைத்ரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல் நடத்திட வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சியின் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் சார்பில் மாநில தலைவர் அமுதரசன் தலைமையில் புதுச்சேரி 23 தொகுதிகளில் செப்டம்பர் 20 முதல் 26 வரை தொடர்ந்து 7 நாட்களுக்கு நியாயபாதை யாத்திரை நடைபெற்றது. அதன் நிறைவு நாளான வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி அளவில் மணவெளி தொகுதியின் அரியாங்குப்பம் தொகுதி வழியாக யாத்திரை வந்தடைந்து அரியாங்குப்பம் காமராஜர் திருமண நிலையத்தில் நிறைவு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பஞ்சாயத்து ராஜ் தேசிய தலைவர் டாக்டர் சுனில் பன்வார், தேசிய செயலாளரும் புதுச்சேரி பொறுப்பாளருமான கடலூர் ரமேஷ், கேரளா சுபாஷ், திண்டுக்கல் சதீஷ், கர்நாடகா கிரண், கோயம்புத்தூர் வேலுமணி ஆகியோர் அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். இதில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி அவர்கள், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், துணைத் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயவேணி, வட்டார தலைவர் ஐயப்பன், சிறப்பு அழைப்பாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, முத்தியால்பேட்டை பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன், இந்திராநகர் ராஜ்குமார், பொது செயலாளர் திருமுருகன் சங்கர், வர்த்தக பிரிவு செந்தில் குமரன், மணவெளி வட்டார தலைவர் நடராஜன், காங்கிரஸ் கட்சியின் பொது செயலாளர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்கள், வட்டார தலைவர்கள், மகளிர் காங்கிரஸ் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து 7 நாட்கள் நடைப்பயணத்தில் கலந்து கொண்ட தேசிய தோழர்களுக்கு சான்றிதழ் வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை மற்றும் மத்திய அரசின் இந்திரா காந்தி தேசிய கலை மையம் சார்பில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான ஒருநாள் ஓவிய பட்டறை உப்பளம் பெட்டி செமினார் தொடக்கப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கவர்னர் கைலாசநாதன் ஓவிய பட்டறையை தொடங்கி வைத்து உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், கலை பண்பாட்டுத்துறை செயலர் முகமது ஆசின் அபித், இயக்குனர் பொறுப்பு முனுசுவாமி, இந்திரா காந்தி தேசிய கலை மைய இயக்குனர் சுமித் தே ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த பல்வேறு பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் இந்த ஓவிய பட்டறையில் பங்கேற்றனர். புதுச்சேரி குயவர்பாளையம் செல்லப்பெருமாள் கோவில் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலயத்தில் நவராத்திரி பெருவிழாவை முன்னிட்டு மலர் அலங்காரத்தில் அம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். புதுச்சேரி குயவர்பாளையம் செல்லப்பெருமாள் கோவில் வீதியில் அமைந்துள்ள புட்லாயம்மன் ஆலயத்தில் நவராத்திரி பெருவிழா கடந்த 21 நாள் முதல் நடைபெற்று வருகிறது. ஸ்ரீ துர்காய், ஸ்ரீ லக்ஷ்மி, ஸ்ரீ சரஸ்வதி முப்பெரும் தேவியின் விழாவான நவராத்திரி விழாவில் நேற்று இரவு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் அம்மன் மலர் அலங்காரத்தில் அருள் பாலித்தார். தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து கன்னியா பூஜையும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல குழு நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். மெஹஃபில், கிளாசிக்கல் முகல் டிசைன் ஜுவல்லரி from ஜோசா லூகாஸ். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். மெஹஃபில், கிளாசிக்கல் முகல் டிசைன் ஜுவல்லரி from ஜோசா லூகாஸ். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு இலவச கண் கண்ணாடிகள் வழங்கும் விழா லாஸ்பேட்டையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி இலவச கண்ணாடிகளை வழங்கினார்.
பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்த நாள் நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி ஏற்பாட்டின் பேரில் புதுச்சேரி ஜோதி கண் மருத்துவமனை மூலம் இலவச கண் பரிசோதனை முகாம் 4 கட்டங்களாக நடைபெற்றது. இந்த முகாமில் சுமார் 1000க்கும் அதிகமான பயனாளிகள் கலந்து கொண்டு கண் பரிசோதனை செய்து கொண்டனர். அதில் சுமார் 400 பயனாளிகளுக்கு இன்று புதுச்சேரி லாஸ்பேட்டை சாந்தி நகர் அருகில் அமைந்துள்ள அரசு ஊழியர் சமுதாய நலக்கூடத்தில் இலவச கண் கண்ணாடிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி தனது சொந்த செலவில் இலவச கண் கண்ணாடிகளை வழங்கினார். புதுச்சேரி பாஜக கட்சியின் மாநில தலைவர் ராமலிங்கம், புதுச்சேரியின் முன்னாள் அமைச்சர் ஊசூடு சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் சாய்ஜே சரவணன்குமார், புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் காலாப்பட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், லாஸ்பேட்டை தொகுதியின் பாஜக கட்சியின் தலைவர், நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் திரளாக கலந்து கொண்டு இலவச கண் கண்ணாடிகளை வழங்கினார்கள். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட ரெட்டியார்பாளையம் காவேரி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பாஜக மாநில துணைத் தலைவர் சரவணன் தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு பக்தர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட ரெட்டியார்பாளையம் காவிரி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நவராத்திரி பெருவிழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து அம்மன் முதல் நாளிலேயே இந்திராணி அலங்காரத்திலும், 2ஆம் நாளில் வராகி அலங்காரத்தில், 3ஆம் நாளில் அன்னபூரணி, 4ஆம் நாளில் கஜலட்சுமி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்த நிலையில் நேற்று இரவு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ரூபாய் நோட்டுகளால் அம்மன் அலங்கரிக்கப்பட்டு அம்மன் ஐஸ்வர்ய லட்சுமி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. இதில் பாஜக கட்சியின் மாநில துணைத் தலைவர் உழவர்கரை சரவணன் தனது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டார். தொடர்ந்து அவருக்கு ஆலய நிர்வாகம் சார்பில் பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இந்த பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பாஜக மாநில துணைத் தலைவர் சரவணன் தனது குடும்பத்துடன் இணைந்து புடவை, இனிப்பு உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. புதுவை விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் சார்பாக நடைபெற்ற நவராத்திரி கொலுவிழா பூஜையில் சகலமும் சிவம் அமைப்பின் நிறுவனர்கள் சிவ ஆறுமுக சுவாமி, சிவ பவானி அம்மாள் தலைமையில் பஜனை பாராயணம் நடைபெற்றது. புதுச்சேரி காந்தி ரோடு வரதராஜ பெருமாள் கோவில் வாசலில் புதுவை விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் சார்பாக நடைபெற்ற நவராத்திரி கொலுவிழா நிகழ்ச்சியில் அருட்குருநாதர் சிவ தாமோதரர் ஐயாவின் ஆசியோடு சகலமும் சிவம் அமைப்பின் நிறுவனர்கள் சிவ ஆறுமுக சுவாமி, சிவ பவானி அம்மாள் தலைமையில் பஜனை பாராயணம் சிறப்பாக நடைபெற்றது. பின்பு தீப தூபம் செய்து அருள் பிரசாதமும் அன்னம் பாலிப்பும் நிகழ்ச்சியும் நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான சிவனடியார்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் மனநலம் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு சாக்லேட் கொடுத்து பாலியல் பலாத்காரம் செய்த குற்றவாளிக்கு சாகும் வரை சிறை தண்டனை விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரியில் கடந்த 2021ஆம் ஆண்டு மனநலம் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு சாக்லேட் கொடுத்து பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் காராமணிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த பிளம்பர் தொழிலாளியான சந்தோஷ் என்பவரை உருளையம்பேட்டை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு விசாரணை புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜரானார். இந்நிலையில் வழக்கின் இறுதி விசாரணை இன்று நிறைவடைந்து குற்றம் சாட்டப்பட்ட சந்தோஷிற்கு சாகும் வரை சிறை தண்டனை மற்றும்
ரூபாய் 11,000 அபராதம் விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ரூபாய் 4 லட்சம் வழங்க புதுவை அரசிற்கு நீதிபதி சுமதி உத்தரவிட்டுள்ளார். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி எலைட் சங்கத்தின் சிக்னேச்சர் ப்ராஜெக்ட் நேஷனல் பில்டர்ஸ் அவார்ட் விழா ELF கெஸ்ட் ஹவுஸில் அரங்கத்தில் சங்கத் தலைவர் ரோட்டரியன் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. அது சமயம் சிறந்த ஆசிரியர்கள் 20 நபர்கள் தேர்ந்தெடுத்து கௌரவிக்கப்பட்டார்கள். CEO குலசேகரன் அவர்களும் மற்றும் துணை ஆளுநர் டாக்டர் அருண் அவர்களும் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள் ரோட்டரியன் குணசேகரன், ரோட்டரியன் பச்சை நாயகம் இருவரும் சிறப்புரையாற்றினார்கள். மேலும் சங்க உறுப்பினர்கள் ரோட்டரியன் பாரதி, ரோட்டரியன் சகாயம், ரோட்டரியன் சந்திரசேகர், ரோட்டரியன் ராமலிங்கம் மற்றும் இதர உறுப்பினர்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார்கள். சங்க செயலாளர் செந்தில்குமார் அவர்கள் நன்றியுரையாற்றினார். மத்திய நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் இந்திய தர நிர்ணய அமைவன பங்குதாரர்களின் மாநாடு புதுச்சேரியில் நடைபெற்றது. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசிற்கு எதிராக இலை மறைவு, காய் மறைவு வேலைகளை செய்யும் அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது தலைமைக்கு புகார் தெரிவித்துள்ளதாகவும் அவர்களுடன் பிஜேபியினர் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக் கூடாது எனவும் பிஜேபியின் தலைவர் ராமலிங்கம் எச்சரித்துள்ளார். நாட்டின் 2.0 GST சீர்திருத்தத்தால் மக்களிடம் வாங்கும் சக்தி கூடும் என்று புதுவை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.